வெல்கம் பேக் டு ஹே गाइस சொல்ல வந்தேன் இனி ஒரு புது வீடியோ ஹாய் ஃபேமிலி. சோ இன்னைக்கு ஒரு சோகமான ஒரு வீடியோவா இருக்கும். ஆனா வந்துட்டு ஒரு மெமரிக்காக தான் பாத்தீங்க அப்படின்னா மெயினா வந்து நான் இதை எடுக்கிறேன். ஐராவையும் நான் கூட்டிட்டு வந்து அவங்களை காட்டணும்னு சொல்லி பிளான் பண்ணி ஐராவை கூப்பிட்டு வந்து ஐரா வந்துட்டு தூங்கிட்டா. என்னோட பாட்டி நிறைய பேர் வந்துட்டு என்னோட வீடியோஸ்ல பாத்துருப்பீங்க. நிறைய வீடியோஸ்ல நம்ம கூட சேர்ந்து பிரியாணி சேலஞ்ச் பண்ணிருக்காங்க, அது மாதிரி பிஸா சேலஞ்ச் பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி நிறைய பண்ணிருக்காங்க. அவங்க வந்துட்டு இப்போ அந்த வயது முதிர்ச்சின்னு சொல்லுவாங்கல்ல, வயசானா எல்லாத்துக்குமே வர ஒரு விஷயம், உடம்பு சரியில்லாம போகிறது, அதுக்கப்புறமா வந்துட்டு நடக்க முடியாம ஆகுறது, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை வந்துட்டு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாசமாவே உடம்பு சரியில்லை. நான் ஒருக்கா இடையில பார்க்க போயிருந்தேன். என்னன்னா நானும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நானும் பாமி ஐரனும் ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்துட்டு அவங்க சித்தப்பா வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு நாங்கள் ஃபேமிலியாக வந்துட்டு அவங்கள பார்க்கறதுக்காக போயிட்டு இருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பக்கம் வந்தாச்சு. நான் லொக்கேஷன் இப்போ கேட்டு வாங்கினேன். நான் எப்போவுமே ஒரு வழியில் வருவேன், அந்த வழி மட்டும் எனக்கு தெரியும். இப்போ ஒரு வேறு வழியில் வந்தனால குழம்பிட்டேன். லொக்கேஷன் கேட்டு வாங்கி ஆல்மோஸ்ட் பக்கம் வந்தாச்சு. எனக்கு தெரியும். ஆல்மோஸ்ட் அப்படி வருவோம்ல. ஆப்போசிட்ல போய் ஐரா எழுப்பி விட்டுறலாம். சரியா? ஐரா நல்ல தூக்கம். லைட்டா கோல்டு இருக்கு ஐராக்கு. ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லா சொல்ற பேச்ச கேட்காம வெயில்ல நின்னுட்டு இருந்தா. தண்ணிலயும் விளையாண்டுட்டு இருந்தா. நல்லா தண்ணில விளையாண்டு வெயில்ல நின்னுட்டு இருந்தா. ஒரு இடையில ஒரு 2 hours நான் தூங்கிட்டேன். அந்த கேப்ல நடந்த விஷயம் இதெல்லாம். அதுதான் ஒரு தாய் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றது. முக்கியம் தான். இல்லன்னா எப்படியோ நான் உள்ள கூட்டு உட்கார வச்சு ஏதாவது பண்ணிப்பேன். மின்னல் வாழ கையிலிட்ட பெண்ணழகே. நாங்க வந்துட்டோம். இன்னும் வந்துட்டு மேடம் எந்திரிக்கல, இவ தூங்கிட்டு இருக்கா. பாமியை வந்துட்டு எங்க இறக்கி விட்டாச்சு. ஏன்னா இங்க நான் நல்லா ஒட்டி போட்டிருக்கேன். இறக்கி விட்டாச்சு. பாமி நின்றுட்டு இருக்கா. ஐரா நீ ஏறிடுவியா பாமி மேல? அப்படியே பிடிச்சிட்டு மெதுவாக வந்துடு, நான் போகிறேன். என்ன பண்றீங்க? ஜாலியா தூங்கிட்டு இருக்கீங்களா? இருங்க, உனக்கு தாதி காட்டுறேன். தாதி பாக்குறியா? வா தாதி பார்க்கலாம். வா இங்க வா. லைட் போடுங்க, தாதியை காட்டலாம் ஐராக்கு. தாதிக்கு பிரச்சனை தான் பாரு. தாதியால பேச முடியல பாரு. பாத்தியா? உங்க ஃபேன்ஸ் எல்லாம் கேக்குறாங்க. அவ வயிறு பாத்தீங்களா? மாசமா இருக்கா. 7 மாசம். உங்களுக்கு தெரியாதா? யாரும் சொல்லலையா? ஐயோ, கூப்பிடுறாங்க பக்கத்துல. சொல்லுங்க. தெரியுமில்ல இவள? அதெல்லாம் தெரியும். கொஞ்சம் தண்ணி குடிங்க, எல்லாம் சாப்பிடுங்க. டீ வேணுமா? டீ குடிக்கிறீங்களா? டீ குடிக்கலாமா? ஹாஸ்பிட்டல் போலாமா?
அப்புறம் தலைவலிக்குது போல. தலைவலிக்குதா? தலைகாணி திருப்பி போட்டா இல்லை சார் வேண்டாம் விடுங்க. இல்ல கொஞ்சம் சூடா இருந்தா திருப்பி போட்டா ஆமா டெலிவரிக்காக போறோம். சின்ன வயசு ஞாபகம் வருதா? கால் வலிக்குதா? 4 ஜெனரேஷன்ல ஒரு ஃப்ரெண்ட்ல சரியாயிரும். சரியா? இந்த கால் நீட்டி வைங்க பாப்போம். அது சரியான வலி இருக்கு உங்களுக்கு. கை வைக்க வேணாம், நான் பிடிச்சிருக்கோம் நாங்க. சரியா? ஏசி வரட்டும், க்ளோஸ் பண்ண வேண்டாம். ஆள்பாறை போயிட்டான். ஆள்பாறை சரியா அவனுக்கு விடுறது இல்லை. ஸ்ரீக்கு அவன் நல்லா ஃபினான்ஸ் பாட்டியை பார்த்தீங்கள? ஸோ பாட்டியை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சில பேர் பார்ப்பீங்க. சுஹேல் விலாகர் சேனலில் ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். என் பாட்டி பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வீடியோஸில் நம்ம சேனலில் வந்திருக்காங்க. இந்த பிஸா ஈட்டிங்கு, அதுக்கப்புறமா இந்த கண்ணாம்பூச்சி, அதுக்கப்புறமா ஹைட் அண்ட் சீக்கு, அப்புறம் நிறைய வீடியோஸில் இந்த பிரியாணி ஈட்டிங் சேலஞ்சு, ஃபேமஸ் ஹோட்டலில் இருந்து நம்ம பிரியாணி வாங்கி சாப்பிட்ருப்போம். ஸோ இந்த சேலஞ்சு இதிலெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பாட்டி ஒரு 4-5 வருஷமாகவே நம்ம சேனல் வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ வந்துட்டு போவாங்க. லாஸ்ட்டாக கூட எனக்கு தெரிஞ்சு நம்ம வீட்டுக்கு வந்தப்போ லாஸ்ட்டாக நான் அவங்கள வச்சு ஒரு வீடியோ எடுத்திருப்பேன். அதில் வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு பாடுவாங்க. ஸோ அதுதான் நம்ம லாஸ்ட்டாக நல்லா பார்த்த பாட்டி. அதுக்கப்புறம் பாட்டிக்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லாமாச்சு, நல்லா நடக்க முடியாமாச்சு. அதுக்கப்புறமா எங்கள் அப்பாவோட வீட்டில் இருக்கிறப்போ பாத்ரூம் போகிறப்போ பாத்ரூமில் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்து தலை உடஞ்சி அப்போ ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூட்டிகிட்டு போயாச்சு. நானும் வந்துட்டு கூப்பிட்டெல்லாம் கேட்குறேன். டக்குன்னு சீக்கிரமாக வர சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா பாட்டி அவ்வளோதான் போல் இருக்குது, ரொம்ப கொஞ்சம் சீரியஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஹாஸ்பிட்டலில் இல்லை, வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன், ஒரு மாதிரி இருக்காங்க, சீக்கிரமாவா, எனக்கு இதான் ரொம்ப பிடிச்ச பேரன் அப்படின்னு சொல்கிறாங்க. நைட்டு நான் ஒரு மணிக்கு நான் இங்கேருந்து கிளம்பி என் வீட்டுக்கு 2 மணிக்கு நான் போய் வந்துட்டு பாட்டியை பார்க்குறேன். மொட்டையெல்லாம் அடிச்சு அப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு நல்லா இருந்த ஒரு லேடி டக்குன்னு இந்த மாதிரி ஆகிறது நான் பார்த்தோன்னே என்னால் அக்செப்ட் பண்ணவே முடியல. என் கண்ணெல்லாம் அப்படியே நிறைஞ்சிருச்சு. ஒன்றும் இல்லை பாட்டி, உனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு தண்ணியெல்லாம் கொடுத்து பமியை ஐராவை கேட்டாங்க. அப்புறம் நான் ஃபோனில் வந்து நம்ம ரீசெண்டாக பண்ண ரீல்ஸ் எடுத்து காட்டினோடனே பாட்டி பார்த்திங்க அப்படின்னா திருப்பி தெளிவாகி ஃபோனை வந்துட்டு இப்படி தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு வந்துட்டு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே, நம்ம வந்துட்டு வந்ததுக்கப்புறமா ஓரளவுக்கு வந்துட்டு தேறிட்டாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் நல்லா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்பா வீட்டிலேருந்து சித்தப்பா வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. இப்போது இங்கே சித்தப்பா வீட்டுக்கு போயிட்டு அங்கேயும் நல்லா தான் இருந்தாங்க. பாட்டியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க. இப்போ சித்தப்பா வீட்டுக்கு போனால் நாளைக்கே நீ கொண்டு போய் அங்கே விடு, அப்புறம் அங்கே எங்கள் அப்பா வீட்டுக்கு போயிட்டான்னா நீ என்னை கொண்டு போய் இங்கே விடு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாறி எங்கேயாவது போயிட்டே இருக்குன்னு எங்கேயும் ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க. இந்த உட்காராத இந்த பிரச்சனையால் தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் ஆனது. நான் போனது வந்துட்டு என் பாட்டியை பார்க்கறக்காக தான். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும், நம்ம போகிறப்போவே பார்த்தீங்க அப்படின்னா கால் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்லாம் நான் எதிர்பார்த்துட்டு போகல. நான் போனது என் பாட்டியை பார்க்கறக்காக. அங்கே போனால் வந்துட்டு கால் நல்லா பெண்டாகிருக்கு. அப்போ நான் சும்மா எப்போவுமே வைப்பாங்க பாட்டி பார்த்தீங்கன்னா காலில் இப்படி வைப்பாங்க.
கால் வந்துட்டு அந்த வலினால வைக்கிறாங்க போல இருக்குது, ஏன்னா வயசான அந்த முட்டி வலியெல்லாம் வரல, வலினால வைக்கிறாங்க போல இருக்குது. என் சித்தப்பாட்ட கேட்டால் சித்தப்பா கீழே பம்மிக்கிட்ட சொல்லி தான் அனுப்பிச்சிருக்காங்க, கால் ஏதோ ஆயிடுச்சு போல இருக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி. நான் போய் நின்று பார்த்தோன்னே நான் அப்புறம் தொட்டெல்லாம் பார்க்குறேன், பாட்டி வந்து சைகையில் காட்டுறாங்க. இப்போ பேசுகிறதில்ல. ஏன் பேசுகிறதில்லன்னா அன்றைக்கி டாய்லெட்டில் கீழே விழுந்தாங்கல்ல, அதுக்கப்புறமா ஒரு ஷாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் பேசாமல் ஆயிட்டார். பாட்டி வந்துட்டு பேசாமல் ஆயிட்டாங்க. என்னென்னா நைட்டோட நைட்டாக வந்துட்டு இறங்கி கட்டிலேருந்து இறங்குறக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க, கால் ஸ்லிப் ஆயிடுச்சு. யாருக்கும் தெரியல, இந்த சவுண்டு வராதனால பார்த்தீங்க அப்படின்னா யாருக்கும் தெரியல. சுத்தமாக அவங்களுக்கு வந்துட்டு அந்த வலியே அவங்க வாயிலேருந்து சவுண்டாக வெளியே வர மாட்டேங்குது. இப்போ நமக்கெல்லாம் ஒரு கை உடஞ்சிச்சு அப்படின்னா ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லி கத்துவோம்ல, அது கூட பார்த்தீங்க அப்படின்னா அவங்களால அதை கூட பண்ண முடியல. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்களுக்கு வழியில் கத்துறாங்க, வெறும் சவுண்டு வராமல் வாய் மட்டும் திறக்கும், அப்படி வாய் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா திறக்குது தவிர வலி அந்த எக்ஸ்ப்ரெஷன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சவுண்டாக வெளியே வரவே மாட்டேங்குது. அப்போ விழுந்தப்போ வந்துட்டு அதே மாதிரி விழுந்திருக்காங்க. இந்த சோஃபாக்கு விழுந்து எந்திரிச்சு உட்காரலாங்கிறப்போ அந்த சோஃபாக்குள்ளே கால் விட்டுருக்காங்க போல இருக்கு. அந்த கேப்பில் இப்படி திரும்புகிறப்போ அந்த கால் உள்ளே மாட்டி ஏதோ ஒரு பெண்டாகி எப்படி ஆச்சுன்னு சொல்லி தெரியல. ஆனால் வந்துட்டு இந்த பாட்டியே சொன்ன விஷயம், இது பாட்டியே சொன்ன ஒரு இந்த எப்படி சொன்னாங்கன்னு நான் சொல்கிறேன். உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா பெண்டாகி கால் வந்துட்டு உடஞ்சி இவங்க எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா ஈவன் நான் கூட கால் வலியில் தான் அப்படி வச்சிருக்காங்க போல இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் சித்தப்பா வந்து தூக்கி பெட் மேலே வச்சாச்சு. அப்போ வரைக்கும் அவங்களுக்கு தெரியல, ஏன்னா கால் பெருசாக வீங்கவும் இல்லையாமா. அப்புறம் ஏன்னா அவங்க சொன்னதானே தெரியும், கத்தவும் மாட்டேங்கிறாங்க, எந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸும் இல்லை. அப்புறம் நான் போய் பார்க்குறேன், ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்லி தெரியுது. பாட்டிகிட்ட கேட்குறேன் ஹாஸ்பிட்டல் போகணுமான்னு சொல்லிட்டு ஆமான்னு சொல்கிறாங்க. அப்புறம் சித்தப்பாவும் வந்துட்டு ஆம்புலன்ஸை கால் பண்ணிட்டாரு. அவள் ஆம்புலன்ஸ் வந்தாங்க. ஆம்புலன்ஸ் வந்ததுக்கப்புறமா ஆம்புலன்ஸில் தூக்கி நான் சித்தப்பா அதுக்கப்புறமா இன்னும் 2 பசங்களை கூப்பிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு, ஏன்னா அந்த ஸ்டெப்பில் கீழே இறக்குறது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம், ஸ்ட்ரக்சரும் மேலே வராது. ஒரு பெட்ஷீட்டில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா இழுத்து பிடிச்சி கீழே இறக்கிட்டு ஃபஸ்ட்டு டைம் என் பாட்டி பார்த்திங்க அப்படின்னா ஆம்புலன்ஸில் போகிறாங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் அவங்களுக்கு பிபி சுகரு எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்போ வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் ஆம்புலன்ஸில் வந்துட்டு போகிறாங்க. எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாகவே இருந்துச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு போயாச்சு, ஒரே அழுகை. ஏன் அப்படின்னா இவங்களால் வந்துட்டு நமக்கெல்லாம் சிரமம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரே அழுகை, ஸ்ட்ரக்சரில் வச்சு அழுகை. ஃபஸ்ட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். நான் என்ன நினச்சேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டை நான் வீடியோ கால் பண்ணுறேன், ப்ரோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னப்போ, அப்போ அவங்க கால் எப்போவுமே திருப்புவாங்கள்ல, அந்த மாதிரி திருப்புறப்போ வந்துட்டு மேபி இந்த டிஸ்லோகேட் ஆகிருக்கலாம். பாட்டியை கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு சரி பண்ணி கொடுத்துருவாங்க, ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆப்ரேஷன்லாம் இருக்காது, ஆப்ரேஷன்லாம் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நானும் அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்துட்டு கிளம்பி போனது. நானும் சித்தப்பா எல்லாம் கிளம்பி போனோம். அங்கே போனால் நேராக கூட்டிகிட்டு போய் பாட்டியோட கால் வந்துட்டு இப்படி தான் இருக்குது, மீன்ஸ் இப்படி தான் இருக்குது. அந்த மாதிரி வந்துட்டு இப்படி பெண்டாகிருக்கு, காலை வந்து நேராக்குனா தான் எக்ஸ்ரே எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது எனக்குன்னா அந்த சாதாரணமாகவே சில பேருக்கு ரத்தம் பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும். நம்ம கூடவே இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஏதாவது இந்த கை கால் உடஞ்சிருச்சு, என் கையெல்லாம் உடஞ்சிருக்கு, என் கையில் எக்ஸ்ரே எடுக்கிறப்ப இந்த ஸ்ட்ரைட் பண்ணி வச்சு தான் எடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ காலை ஸ்ட்ரைட் பண்ணால் தான் எக்ஸ்ரே எடுக்க முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க. அது உடஞ்சி பெண்டாகி ஒரு சைடு அந்த கால் அப்படி இருக்குது. அப்போது அவங்களுக்கு அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த காலை ஸ்ட்ரைட் ஆக்குறப்போ யோசிச்சு பாருங்களேன் உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த காலை ஸ்ட்ரைட் ஆக்குறாங்க. அப்போவும் பாட்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு துளி சத்தம் கூட விடலை. நமக்கு காதெல்லாம் மியூட் பண்ணி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. வாயில் தொண்டையிலும் ஒரு துளி கூட சத்தம் வர மாட்டேங்குது. காலை ஸ்ட்ரைட் ஆக்கியாச்சு, எடுத்தால் அது இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு போன் வந்து லைட்டாக அப்படி நகர்ந்துருக்கு. அப்போது ஒன்று கீழே விழுந்திருக்கணும், கீழே விழுந்து இப்படி உட்கார்ந்தப்போ வந்துட்டு பாட்டி வந்துட்டு கட்டிலேருந்து டப்புன்னு இப்படி கீழே உட்கார்ந்தனால இந்த மாதிரி ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. அது அது போக ஏஜ் ஆயிடுச்சுல, போனோட டென்சிட்டி எல்லாம் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வயசானவங்க இப்படி கீழே உட்காந்தா அந்த ஷாக் ஆனாங்கலாம் இப்படி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அடுத்தது என்னன்னு சொல்லி கேட்டால் ஆப்ரேஷன் தான். அப்போது அந்த ஹாஸ்பிட்டல் வேண்டான்னு சொல்லி சித்தப்பா பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஹாஸ்பிட்டல், ஏன்னா அவருக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்துட்டு கால் இதானதுனால அங்கே அந்த ஹாஸ்பிட்டல் போய்க்கலான்னு சொல்லி அங்கேருந்து நம்ம ஷிஃப்ட் ஆகிறோம். சேம் ஆம்புலன்ஸில் வந்துட்டு ஷிஃப்ட் ஆகிறோம். அங்கே போயாச்சு. அங்கே போய் அட்மிட் பண்ணலான்னு சொல்லி அட்மிஷன் ஃபார்ம் எல்லாம் எழுதி கொடுத்து நான் தான் எல்லாமே நின்று எல்லாம் பண்ணி கொடுத்து நான் வந்துட்டேன். பமி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால நான் அங்கேருந்து நான் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். சித்தப்பா வந்துட்டு ஃபுல் நைட் இருந்து பார்த்துக்கிட்டாங்க. அப்போ டாக்டர் வந்துட்டு ஆப்ரேஷன் பண்ணலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு தான் செய்வாங்க. ஏன்னா வயசாகிடுச்சுல்ல, அப்போ பாடி தாங்கணும்ல, அதெல்லாம் வந்துட்டு பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் டே வந்துட்டு டாக்டர் வந்து பார்ப்பாங்கன்னு சொல்லி ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு, கார்டியோ டாக்டர், அதுக்கப்புறமா எல்லாம் பார்த்துருக்காங்க. இந்த அனஸ்தேஷியா எல்லாம் கொடுக்கணும்ல, எல்லாம் பார்த்து ஆல் ஓகே, ஏன்னா பாடியில் வேறு எந்த பிரச்சனையுமே இல்லையே. அப்போ எல்லாம் கொடுத்து ஆப்ரேஷன் பார்த்திங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லி முடிஞ்சிருச்சு.
அப்போ எனக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் என் பாட்டிக்கு நிறைய பேர் இருக்காங்களே, பெரிய ஃபேமிலி, நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தங்களா போய் பார்க்குறாங்க. அதில் ஒருத்தங்க வந்து எனக்கு கால் பண்ணுறாங்க, பாட்டி வந்துட்டு பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பாட்டி பேசிட்டாங்களா? எனக்கு தான் சரியான சந்தோஷம். ஏன் அப்படின்னா பாட்டி பேசாமல் 1.5 மாதமாக இருந்தனால என்ன ரொம்ப நிறைய பேசுவாங்க அவங்க. அப்போ ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. பாட்டி பேசிட்டாங்கன்னு சொன்னப்போ எனக்கு சரியான சந்தோஷம். அப்புறம் நானும் பமி ஐரா எல்லாம் கிளம்பி போனோம், ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். சேம் டே, அதாவது ஆப்ரேஷன் நடந்த சாயந்தரம் கிளம்பி போகிறோம். வார்டில் இருந்தாங்க. அவங்க என்ன பேசுவாங்கன்னு சொல்லி பார்த்தா வாய்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ரெக்கவர் ஆகிட்டுருக்கு. அப்படியே பார்த்திங்க அப்படின்னா பேசுகிறாங்க. பாட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் சேர்ந்து ஒரு இடத்துல நின்னா அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ அந்த அன்றைக்கி வந்துட்டு மொத்தமாக ஃபேமிலியில் இருக்கிற சில பேர்லாம் வந்து அந்த வழியிலேயே பேசுகிறது கூட இல்லை, ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. ஜூஸ் குடிச்சிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அட்லீஸ்ட் பாட்டியை பார்த்துக்கிறதுக்கு வந்துட்டு பேரன், நான், இன்னும் நிறைய பேரனுங்க, பையன், அத்தை, இந்த மாதிரிலாம் எல்லாருமே மருமகள்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க. பாட்டி அழுகிறப்போ நான் தான் சொன்னேன், நாளைக்கு எனக்கெல்லாம் வயசாச்சு அப்படின்னா எங்களெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு யார் இருப்பாங்கன்னு சொல்லி தெரியாது. அட்லீஸ்ட் நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு இருக்கோம், சங்கடப்படாமல் சந்தோஷமாக தைரியமாக ஆப்ரேஷனுக்கு போயிட்டு வாங்க, நாங்கள்லாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டு அனுப்பிச்சேன். ஸோ இதுதான் பாட்டியோட கதை. மேபி பாட்டி நல்லா நடக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு வருவாங்க. அதுக்கப்புறமா பாட்டி கூட சேர்ந்து சூப்பரான சேலஞ்சஸ் எல்லாம் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நாளைக்கு வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். டாடா பை, see you, பை. அவருக்கு காய்ச்சல் இருக்கு, நல்லா இருக்கான்னு போங்க. வலிக்குதாம்மா? கால் வலிக்குதாம்மா? அமுத்தி விட வேண்டாம், காட்ட வேண்டாம், விட்டுருங்க, அப்படியே விட்டுருங்க. ஆப்ரேஷன் பண்ணியிருக்குல்ல, இங்கே வந்துட்டு கிழிச்சு உள்ளார பிளேட் வச்சுருக்காங்க. பிளேட், ஆமாம், நீங்கள் தான் அது. ஆமாம், நீங்கள் தான்.